நாளைக்கு வரீங்களா கூப்பிடுனே. என்ன ராதிகா நாளைக்கு கூப்பிடுறேன், ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மறந்துட்டிங்களா நாளைக்கு மையோட பர்த்டேன்னு. ஓ மை காட், மறந்தே போச்சு. ஆமாம்ல மையோட பர்த்டேயில். ஓ வா வா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் வாங்க அவங்க கேக் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ராதிகா பட் ஆனால் நாளைக்கு இனியாவோட ஆடிஷன் இருக்குது, நாளைக்கு இனியாவுக்கு வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. பூந்தமல்லியில் இருக்குதுன்னு. பூந்தமல்லினா ட்ராவல் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும்ல, யார் கூட போகிறீங்க அப்படின்னா. கார் தான், நம்ம செலியன் இருக்கான்ல அவன் ஓட்டிகிட்டு வருவான், நான் உட்காந்துக்கிடுவேன், ஆனால் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி நேரத்தில் வந்து போகலாமான்னு சொல்லி எதுக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. டேடி தான் வரேன்னு சொல்கிறாருல, அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அவர் அங்கே வர வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு. நான் வர வேண்டாம்னு சொல்லிலாம் சொல்லலை அப்படின்ட்டு இனியாவுக்கு பதில் பேசுகிறாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமே, ப்ளஸ் அங்கே வந்து ஃபுல்லாமே பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், ஆடிஷன் பண்ணுறவங்க வந்து நிறையா பெரிய பெரிய லைட் இருக்கும், ஸோ இதெல்லாம் அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நோ ப்ராப்ளம், இனியாவோட தான் ஃபஸ்ட்டு மெயின் எனக்கு, அதுக்கப்புறமா என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கிடவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ராதிகா, நான் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு